உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் சிவானந்தன் ஜெனிட்டா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாயகத்திலிருந்து. வணக்கம். வணக்கம். இந்த வானொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதற்கு முதற்கண் வணக்கம். அதாவது கடந்த 25/8/2026 ஒரு மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு ஒரு பிரச்சனை, அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டம், இதையெல்லாம் செய்தி தளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது. இது சம்பந்தமான செய்திகளும் நிறைய வந்திருந்தது. உண்மையாகவே அந்த இடத்தில் என்ன நடந்தது என்னன்னு சொன்னால், அங்கு ஒரு ஒரு 10 அம்மாக்கள், அதை சார்ந்தவர்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே ஒரு கூட்டம் நடக்கிறது. அங்கே மூக்கு கண்ணாடிகள் வழங்குகிறார்கள். உள்ளே நீதி அமைச்சிருக்கிறார். வெளியில் போராடி கொண்டிருந்த அம்மாக்களினுடைய போராட்டத்தை அவர் லைவில் பார்த்ததாக சில செய்திகளும் வருகிறது. அப்போ அந்த அம்மாக்கள் எதற்கு போனார்கள்? இந்த அம்மாக்கள் எப்போ போராடினார்கள்? இதுக்கான காரணம் என்ன? என்னன்னு கேட்டா, இந்த இறுதி யுத்தம் முடிவடைந்த பின்பு 2009ஆம் ஆண்டிலிருந்து நாங்களும் அது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கையில் ஒப்படைக்கப்பட்டு சரணடைந்த உறவுகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டங்கள் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கவன ஈர்ப்பு போராட்டங்களை 8 மாவட்டத்திலுமே தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வந்தனாங்க. அப்ப செய்து வந்த போது இந்த உள்நாட்டு பொறிமுறையில எந்த விதமான தீர்வும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை. ஏனென்று கேட்டால், மைத்திரி சிறிசேனா இருந்த காலத்துல கூட நாங்கள் அவர்களிடம் சந்தித்த போது அவர்கள் எங்களின் இதற்காக செவிமடுத்தவில்லை. நாங்கள் சொல்வதை கூட அவர் செவிமடுத்தாமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக இங்கு எந்த விதமான நீதி பொறிமுறை ஊடாக எங்களுக்கு நீதி வழங்கப்படாது என்ற ஒரு காரணத்துக்காகவே நாங்கள் 2017ஆம் ஆண்டு அவருக்கும் நேரடியாக சொல்லியிருந்தார்கள் எங்களோட உறவுகள், இந்த உள்நாட்டு முறையில எங்களுக்கு நீதி கிடைக்காது, எனவே நாங்கள் சர்வதேச நீதி கேட்க போகிறோம் என்று. நீங்க போங்க அங்க, நாங்கள் அங்கேயும் சொல்லுவோம் என்று சொன்னாங்க. அப்படி இருக்கின்ற போதுதான் நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சர்வதேச நீதியை கோரி நாங்கள் தொடர்ச்சியான தொடர் கவன ஈர்ப்பு போராட்டங்களை வடக்கு கிழக்கில் உள்ள தாய்மார்களாக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த சர்வதேசத்தின் அழுத்தம் காரணமாக நாங்கள் சர்வதேசம் சென்ற போது சர்வதேசத்தின் அழுத்தம் காரணமாக இந்த ஓஎம்பிக்கு போய் பாருங்கோ, ஓஎம்பிக்கு போய் பாருங்கோ, அதன் உண்மையை அப்ப நாங்கள் ஓஎம்பிட்ட இவர்கள் எங்களை சொல்கின்றார்கள் என்று ஜெனிவாவில் சொன்னதுக்கு நாங்கள் இந்த ஓஎம்பி அலுவலகத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம். உண்மையான 5 சாட்சியங்களோடு ஒரு 5 ஆவணங்களை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தோம். இதில் ஒருவரையாவது கண்டுபிடித்து தாருங்கள். அதற்கு பிறகு இந்த ஓஎம்பியை நாங்கள் நம்புவதாக கூறியிருந்தோம். ஆனால் அங்கு அந்த ஓஎம்பி அலுவலகமானது அந்த ஆவணங்களை பெற்றதற்கான ஒரு சிட்டை தரப்பட்டது. அந்த சிட்டை தரப்பட்டு 2 வருடமும் கழிந்து எந்த விதமான ஒரு விசாரணைகளோ இல்லாட்டி எந்த விதமான உங்களுக்கான தகவல்களையோ அனுப்புறதாக இல்லை. இப்ப நாங்கள் பிறகு கேட்கின்ற போது ஒரு இடத்துல வச்சு முள்ளிவாய்க்காலுக்கு அந்த கொக்கு தொடுவாய் புதக்குடி நேரம் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகின்ற போது அப்போது நாங்க கேட்டோம், இந்த ஓஎம்பி அலுவலகத்திடம் கொடுத்த 5 சாட்சியங்களுக்கும் என்ன பதில்? அப்போதுதான் சொல்லார்கள், அது துளைந்து போயிட்டுது, அதை நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு தாருங்கள். அப்படி தரையில நாங்கள் உங்கள்ட்ட பொறுப்பற்ற தன்மையை நீங்க நடத்துறதுக்கு நாங்கள் திருப்பி தாரதுக்கு என்ன நாங்கள் இதை நடத்துறோம். அப்ப நாங்க சொன்னோம் இல்லை என்று சொல்லி, அப்ப நாங்க சொன்னோம், நீங்க கடிதம் தாங்கோ, துளைச்சு போட்டோம் என்று சொல்லி கடிதம் ஒன்று தாங்கும். அப்ப அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். என்னடா, தாங்கள் துளைத்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விட்டார்கள். அப்ப பிறகு நாங்கள் வேற இடங்கள்ல கொடுக்கப்பட்ட அந்த ஆவணங்களை இவர்கள் திருப்பி சேகரித்து வச்சிருந்திருக்கலாம். அப்போது அந்த ஓஎம்பியை அப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையிலும் எந்த விதமான ஒரு நீதி இல்லாத ஒரு ஓஎம்பி வெறும் இழப்பீட்டு அலுவலகமாக பாதுகாக்க முடியாத அளவுலதான் இருக்கு. அவர்களால ஒரு தேடி கண்டுபிடிச்சோ அல்லது நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமான்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு போய் இல்லாம போயிட்டு அப்படித்தான் இல்ல போச்சு. அப்படி இருக்கின்ற போதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஓஎம்பியை எதிர்த்து வந்த நாங்களே என்று கேட்ட, இந்த ஓஎம்பி ஒரு கண் துடைப்பு, மற்றது அதுல இருக்கிற பணியாளருக்கான ஒரு பெரிய பாரிய அளவு பணச்செலவுகளை மேற்கொண்டு வீணான ஒரு செலவுகளை செய்து கொண்டு அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அங்க கிடைக்கப்படுகின்றது. அப்ப இந்த உண்மையான ஆன்மாக்களின் உண்மைத்தன்மையை கண்டறியாத ஓஎம்பி என்னத்துக்கு நாங்க கேட்கின்றோம்? எங்களுக்கு நிதியோ இழப்பீடோ தாங்கள் என்று கேட்கவில்லை. நாங்கள் கேட்கின்றோம், எங்களோட பிள்ளைகளை கடத்தி காணாமலாக்கப்பட்டது, கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள். ஒரு கையில ஒப்படைக்க நாங்கள் ஒரு புள்ளைய ஒப்படைக்க உங்களை நம்பித்தான்
அந்த பிள்ளைய என்ன செய்வீர்கள் என்ற கூட பொறுப்பு கூற முடியாத நீங்கள் எப்படி எங்களுக்கு நீதி வழங்குவீர்கள்? இந்த இலங்கை நாட்டுல எப்படியான நீதித்துறை இயங்குது, எப்படியான அரசு இயங்குது? அப்படி இருக்கின்ற போது இந்த ஓஎம்பியும் இப்படி செய்தால் பிறகு என்னத்துக்கு நாங்கள் இந்த ஓஎம்பியை நம்புவது? அந்த காரணத்தால் தான் நாங்க தொடர்ச்சியாக ஓஎம்பியை எதிர்த்து வந்த நிச்சயமாமா. போது இப்ப என்னுடைய கேள்வி இந்த நேற்று நடந்த சம்பவத்துக்கு வந்துடலாம். அதாவது முந்தின நாள் நடந்தது 25/8/2020. அந்த தினத்துல மருத்துவ பரிசோதனைக்காக டிஎன்ஏ டெஸ்டுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைத்தார்கள், அழைத்துத்தான் கூப்பிட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சில செய்திகள் இருக்கு. உண்மைதானா? உண்மையாக அந்த அம்மாக்கள் எதற்காக போனார்கள்? இப்போ ஓஎம்பி மேல உங்களுக்கு உள்ளூர் பொறிமுறை மேல உங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஒரு ஆவணங்களை கூட அவங்களால பாதுகாக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா இந்த எதற்காக அவர்கள் அங்கு அழைக்கப்பட்டார்கள்? அதுக்கான அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லுங்க. ஏன்னு கேட்டா இந்த சர்வதேசத்துக்கு இவர்கள் இப்ப பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கு இந்த கூட்டத்தொடர்ல. என்னன்னு கேட்டா நீங்க இந்த ஓஎம்பி ஊடாக என்னத்தை செய்வீர்கள்? அந்த ஒரு காரணமாக இப்ப சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் ஆகஸ்ட் 30 வருது. அப்ப இவங்க கடந்த காலங்களில இப்ப தெற்கில உள்ள மக்களுக்காக அந்த அவர்கள் அந்த ஓஎம்பியின் ஊடாக சில சலுகைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த ஓஎம்பியை ஏற்றுக்கொண்டு ஏதாவது நிகழ்வுகளை செய்ய. ஆனா வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப காலாதி காலத்துக்கு இப்போது ஜேவிபி கட்சியினர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் ஊடாக அதை அணுகி இந்த வடக்கிலேயும் ஒரு காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு 30ஆம் தேதி நடைபெறுகின்ற காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஒரு சர்வதேச மகாநாடு செய்ய ஏற்பாடு செய்திருக்கோம். அப்ப அவர்களுக்கு அந்த சர்வதேச மகாநாட்டை நாங்கள் செய்தால் அப்ப சர்வதேசத்துக்கு ஒரு அழுத்தமாக தங்களுக்கு ஒரு அழுத்தமாக சர்வதேசம் அதை பிரயோகிக்கும் என்ற ஒரு அடிப்படையில என்ன செய்து விட்டார்கள்னா 25ஆம் தேதி அதை இங்க யாழ் மாவட்டத்திலே மாவட்ட செயலகத்தின் இந்த கேட்போர் கூடத்தில் அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள். அப்ப தீர்மானித்திருந்த போதும் நாங்கள் அதை அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி முதலும் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் ஊடக வாயிலாக அப்படியான நிகழ்வுகளை செய்ய வேணாம். அப்படி இருக்கின்ற போது இவர்கள் என்ன செய்தார்கள்? பிரதேச செயலகத்தை அணுகி இப்ப ஓஎம்பி கூட பிரதேச செயலகத்தை அணுகி கிராம சேவையாளர் ஊடாகத்தான் விசாரணைக்கு அழைத்தாலும் சரி, இல்லாட்டி இந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கும் பிரதேச செயலகம் ஊடாக ஒவ்வொரு கிராம சேவையாளரையும் அணுகி ஒரு டிஎஸ் ஆபீஸ் ஒவ்வொரு டிஎஸ் பிரிவிலையும் இருந்து 30 பேர்கள் வரவழைக்கப்பட்டு அப்ப அவங்களுக்கு தெரியும் தாங்கள் அழைத்தால் வரமாட்டார்கள், வேறு நபர்கள் கொண்டு அழைத்தால் வரமாட்டார். உண்மையாகவே ஒரு கிராம சேவையாளர் அந்த மக்களை அழைத்தால் போவார்கள். ஏனென்று கேட்ட அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற இப்போதைக்கு இருக்கின்ற அமைப்பு கிராம சேவையாளர். அப்போது அந்த கிராம சேவையாளர் சொல்லுகின்ற வாக்குறுதிகளுக்காக மக்கள் அங்க செல்வார். ஆனா மக்களிடம் சொல்லப்பட்ட விடயங்கள் என்னது? இங்க மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும், மற்றது முதியோர்களை வரவழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, முதியோர்களை கூட்டிக் கொண்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புக்கு இளைஞர்கள் யுவதிகளை கூட்டிக் கொண்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை நடத்தித்தான் நாங்கள் செய்ய போறோம் என்ற உண்மைத்தன்மையை அவர்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போதே எங்களுடன் அருகில் இருந்து ஒரு அம்மா கதை சொன்னவா, மன்னார்ல இருக்கிற ஒரு அம்மா என்னன்னு கேட்டா இப்படித்தான் தங்களுக்கும் தெரியாதம்மா, நாங்கள் இப்படி கூட்டிக் கொண்டு வந்தாங்க, நாங்கள் பஸ்ல ஏறி வந்தோம், இங்க இதுதான் நடக்குதுன்னு. அப்படி சில உறவுகள் உண்மையாகவே தெரியாமல் தான் அதுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே நாங்க சொல்லுகிறோம், கடந்த காலங்கள் 90க்கு மேற்பட்டவர்கள் உண்மையாகவே எங்கேயாவது கோயிலுக்கு போய் இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போய் வேறு இடங்களுக்கு போய் அவர்கள் காணாமல் போயிருக்கலாம். அப்ப அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் காணாம போயுள்ளார். உண்மையாகவே இறுதி யுத்தத்தின் போது அவர்கள் வலிக்கட்டாயமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்த உறவுகள் அதில் பங்கு பெற்றவில்லை என்றுதான் நான் முற்று முழுதாக சொல்லுவேன். ஏனென்று கேட்ட அவர்கள் வலி நிறைந்த ஒரு துன்பங்களோடு இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு பிள்ளைதான் தேவை என்று. அப்ப நீண்ட காலமாக இப்படி நாங்கள் போராடிய படிக்கத்தான் இந்த இன்றைக்கு ஓஎம்பி கூட அந்த அழுத்தத்துக்குள்ள வந்திருக்கு. இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு முடிவை செய்து முடிக்க வேண்டும் என்றது. அப்ப அப்படி இருக்கின்ற போதுதான் அவர்கள் இந்த ஓஎம்பி ஊடாக ஏதாவது தங்களுடைய வயது முதிர்ந்த காரணமாகவும் வாழ்வாதார பிரச்சனை காரணமாகவும் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக அதை பெற்றுக் கொள்வதற்கு வரலாம். ஆனா உண்மையாக வலிவு நிறைந்த நாங்கள் அதுல போராட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருந்து. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே கேட்கப்பட்டது. ஒரு அம்மா நீதி அமைச்சரிடம் போயிட்டு அந்த 31 பேர் யார், என்னுடைய மகன் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு
கேள்வியை கேட்கிறார். எனக்கு தெரிந்து இந்த 31 பேர் விடயம் பெரிதாக ஊடகங்கள்ல கூட பெரிதாக பேசப்படலையோ அப்படின்னு சொல்லி என்னுடைய கண்களுக்கு அது தென்படவில்லை. அந்த 31 பேர் உண்மையாக யார்? அந்த 31 பேருடைய கணக்கு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? எதன் மூலமாக கிடைத்தது? அந்த 31 பேரும் கண்டுபிடிக்கப்பட்டார்களா? அவர்களுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டதா? உண்மையிலேயே அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நீங்க நம்புறீங்களா? இல்ல இல்ல, இது காலாதி காலமாக நடக்கிற ஒரு விடயம். என்னன்னு கேட்டா, முதல் சொன்னார்கள் 21 பேரை கண்டுபிடித்தோம் என்று ஒரு நிகழ்வுல சொன்னார்கள். நாங்கள் அந்த ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு போயிருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னுக்கும் நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப்ல போயிருக்கீங்க. 27 பேரை அந்த ஒர்க் ஷாப்ல வச்சு 27 பேரை கண்டுபிடிச்சு நாங்கள் என்று சொன்னவர். அப்ப அந்த 27 பேரும் யார் என்று கேட்டால் அது சொல்ல முடியாது, அவரவர் குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்குன்னு சொன்னார்கள். அவரவர் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்டதுண்டா வடக்கு கிழக்கில் உள்ள உண்மையாகவே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிடம் நாங்கள் தேடுகின்ற போது அப்படி ஒரு விடயம் நடைபெறவில்லை. இப்ப இவர்கள் உண்மையாகவே இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்களை கண்டுபிடித்தார்களா, இல்லாட்டி வேற வேற வழிகளில் காணாம போனோரை கண்டுபிடித்தார்களான்றது கூட எங்களுக்கு தெளிவாக தெளிவுபடுத்தப்படவில்லை. அவர்கள் கூறிக்கொள்வது வெறும் பொய்யாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கூறுவது அவர்களின் பாதுகாப்பு கருதி என்றெல்லாம் கூறுவார். உண்மையாகவே நாங்கள் சொல்கின்றோம், ஒரு ஆளையாவது அவர்கள் சொல்லி இருக்க வேணும் இன்னாரை கண்டுபிடித்திருக்கின்றது என்று சொல்லி இருக்கணும். அதை விடுத்து மறைக்கப்பட்ட ஒரு நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமம். அதே போன்றுதான் இப்ப ஒரு கிழமைக்குள்ளேயே 31 பேராக மாற்றிட்டாரு. இப்ப நாங்கள் போனது ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு, அதுக்கிடையில 31 பேர். சில பயில்களை மூடி இருக்கின்றார். அப்படியான நிகழ்வுகளை இவர்கள் செய்து கொண்டிருப்பது இந்த சர்வதேசத்தை ஏமாற்றி தாம் இந்த உள்நாட்டு பொறிமுறை ஊடாக இந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கின்றோம் இந்த OMB ஊடாக என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இதில் நடப்பது என்னன்னு கேட்டால், வெறும் ஒரு 375 மில்லியன் ரூபாயை எடுத்து யாருக்கு செலவழிக்கிறார்கள்? இந்த OMBல பணி செய்கிற பணியாளருக்கு செலவழிக்கிறார்களா? மற்றது அந்த பணிமனைகளை உருவாக்குவதற்கு செலவழிக்கின்றார்கள். அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உண்மையை கண்டறிய வேண்டும். இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது 25ஆம் தேதி அப்ப OMB அந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துக்காக அவர்கள் ஒரு ஒன்று கூடலை அன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் செய்து. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதுல இருந்திருந்தீர்கள். அந்த பேனர்கள் இழுத்து பிக்கப்பட்ட ஒரு மிக எனக்கு தெரிந்து அண்மையில நடந்த ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான ஒரு நடவடிக்கையாக காவல்துறை மூலமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. எதற்காக அவ்வளவு தள்ளுமுழு? நீங்கள் ஒரு ஓரமாக இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறீர்கள், பதாதைகளை வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருந்து மேல் அந்த தள்ளுமுழு ஏன் காவல்துறையினர் அவ்வளவு ஆக்ரோஷமாக உங்களை இழுத்து தள்ளி போட வேண்டிய ஒரு தேவை வந்தது? அங்கு என்ன விஷயம் நடந்தது? என்னன்னு கேட்டா, நாங்கள் போராட்டத்துக்கு போன நாங்கள் அப்ப நீதி அமைச்சர் எல்லாரும் உள்ளுக்கு அந்த வேற பாதையால உள்ளுக்கு போயிட்டார். அப்போது நாங்கள் இங்க எங்கட ஒரு இந்த எதிர்ப்பை பதிவு செய்யறதுக்காக என்னன்னு கேட்டா, நாங்கள் இதை மறுக்கிறோம். எங்களுக்கு இந்த OMBயின் ஊடான ஒரு நம்பிக்கை இல்லை. எந்த இவ்வளவு காலமும் இவ்வளவு ஒரு தீர்வு இல்லாமல் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற OMBல எந்தவித நம்பிக்கையும் இல்லை. அப்ப OMB இதுல தலையிட்டு எங்களை இன்னும் ஒரு குழப்புகின்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற வாழ்வாதாரத்தையும் இதையும் கொடுத்து உண்மையாகவே உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு தான் ஏதோ ஒரு விசாரணைகளை மேற்கொண்டு நீதியை வழங்குற மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கு. அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்காத போதுதான் நாங்கள் இந்த OMBயை எதிர்க்கிறோம். அப்ப இந்த OMB நாங்க சொன்னோம், இந்த OMBல எந்தவித நம்பிக்கையும் இல்லை, இந்த 31 பேரையும் யார் என்று சொல்ல வேணும் என்று ஒன்றை கேட்கின்ற போதுதான் அந்த போலீஸ் கேட்டார்கள், உங்களுக்கு அழைப்புதல் தரப்பட்டதான். நான் சொன்னேன், எங்களுக்கு ஏன் அழைப்புதல் தரப்பட வேணும்? நாங்கள் ஒரு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர், எங்களுக்கு அழைப்புதல் தேவையில்லை. அப்ப இந்த OMB காரர்களை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தாரமன். நான் சொன்னேன், எங்களுக்கு நாங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வரவில்லை, இந்த OMB இதுல நடத்தக்கூடாதுன்றதுதான் எங்கட ஒரு பாரிய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால், தமிழ் மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு மடை மாற்றுகின்ற செயலை செய்கின்றார்கள். எனவே எங்களுக்கான நீதி கிடைக்காமல் செய்வதற்கு இப்படியான செயல்பாடுகளை செய்வதில் நாங்கள் உடன்பாடு இல்லை என்பது. அந்த இடத்திலேதான் பிறகு நாங்கள் எங்களுடைய பதாகைகளையும் கொடிகளையும் கொண்டு போகின்ற போது அந்த பதாகைகளை அவர்கள் அதை நாங்கள் பிடித்து செய்ய விடாது தடுத்து நிறுத்தி இழுத்து கொண்டு அவர்கள் அந்த பேனரோடு எங்களை இழுத்து கொண்டே வெளியே விடலாம் என்ற ஒரு இதுலதான் அவர்கள் எங்களை இழுத்து விழுத்தி எங்களோட சாரிகளையும்
அந்த கலர் அளவுக்கு எங்களை சாரிய பிடிச்சு இழுத்து அப்படியான ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அங்க மக்களின் ஒரு பாதுகாப்புக்காகத்தான் ஒரு ஒரு மனிதனுக்காகவது ஒரு பிரச்சனை நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் அடாவடித்தனமாக எங்களோட உரிமையை கேட்க முடியாத ஒரு நிலையிலே எங்களை அந்த என்னன்னு வயது முதிர்ந்தவன் பார்க்காம கொரண்டு இழுத்துக்கொண்டே வெளியே தள்ளுகின்ற காட்சிகளை நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். அப்படியான ஒரு நிகழ்வுல தான் நாங்கள் அப்படி இருந்தும் எங்களுக்கான நீதி கேட்க வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் அவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த இடத்துல இருந்து உண்மையாகவே எங்களுக்கு என்ன செய்வதென்று எனக்கு உண்மையா எனக்குத்தான் சாரி அதுல கலட்டப்பட்ட ஒரு நிலையில இருந்தன. அப்படி இருந்து கூட எனக்கு உண்மையாகவே அதுல சரியான அழுகை வந்தது. ஏனென்று கேட்டால் நாங்கள் எங்களோட உரிமையை தான் கேட்க போனாங்களுக்கு, எங்களோட பிள்ளைக்கு என்ன நடந்தது, எங்களோட கணவருக்கு என்ன நடந்ததுன்னு தான் கேட்க போனாங்க. இவங்களோட வாழ்வாதாரத்தையோ இல்லாட்டி பிச்சை காசையோ நாங்கள் வாங்க போக இல்லை. என்னன்னு கேட்டா நான் உண்மையாகவே 30 வயசுல என் கணவர் கடத்தப்பட்டவர், எனக்கு 30 வயசு, என் மூத்த பிள்ளைக்கு 8 வயசு, மற்ற பிள்ளைக்கு 2.5 வயசுல இருந்தது. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கேட்க வேண்டி இருக்கு. போராடுறதுக்கான உரிமையோ அல்லது ஒரு அந்த நாட்டினுடைய ஒரு குடிமை மக்களாக தங்களுடைய நியாயத்தை கேட்கறதுக்கான உரிமையோ இருக்கு. ஆனால் இதை காவல்துறை அப்படின்பது அல்லது போலீஸ் அப்படின்னு சொல்வது மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய கடமையில இருக்கிறவர்கள் தான். அதாவது உங்களுக்கான அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, ஒரு போராடுறது கூட ஒரு சரியான உரிமைகள் இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வழக்கு தொடுக்கிறதுக்கான உரிமையும் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தும் தொடர்ந்தும் வடக்கு கிழக்குல போராடுற மக்கள் மீது இதுக்கு முன்னதாகவும் செம்மணியில போராடுகிற போதும் அந்த போராட்ட பேனர்களை கூட காவல்துறை போலீஸ் மறித்து கொண்டிருந்ததை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது குறிப்பாக தென்னிலங்கையில போராட்டங்கள் நடக்கிறது, இப்படியான தள்ளுமுள்ளுகள் அப்படின்றது நடக்கிறது இல்ல. வடக்கு கிழக்குல நடக்கிற போதுதான் இப்படியான போலீசாரினுடைய ஒரு இயல்புகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது உணர்ந்து கொள்கிறீங்களா? இதை பற்றி ஏதாவது நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? என்னன்னு கேட்டா இங்க ஒரு நாடு இரு இனங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்க பார்க்கின்ற போது ஒரு நாட்டுக்குள்ளேயே சட்டம் ஒன்று சொல்றாங்க. ஆனால் இங்கு 2 சட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப தென்னிலங்கையை பொறுத்தவரையில கூடுதலான சிங்கள மக்களுக்கு போராடுகின்ற போது எந்த விதமான ஒரு தடை உத்தரவுகளோ இல்லாட்டி அவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைன்றது குறைவாக இருக்கின்றது. எங்களுக்கு தமிழ் மக்களுக்காக பேசுகின்ற ஏதாவது ஒரு குரலாக இருந்தால் அவர்களுக்கான ஒரு தடைகள் கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு செய்கின்ற தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்புறவர்களுக்கு அதே போன்றுதான் இன்றைக்கு வடக்கு கிழக்கில நடைபெறுகின்ற எந்த ஒரு போராட்டங்கள், ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் எமது உரிமைக்காக எமது உறவுகள் எங்கே என்று கேட்கின்ற ஒரு ஜனநாயகம் என்று சொல்லுகின்ற நாட்டுல நாங்கள் ஜனநாயக ரீதியாகத்தான் நாங்கள் போராடுகின்றோம். ஆனா அந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தை அவர்கள் தான் வன்முறையாக மாற்றுகின்றார்கள். இந்த காவல்துறையினர் தான் அந்த போராட்டத்தை ஒரு வன்முறைக்கு ஒரு முரண்பாட்டுக்கு தோற்றுவிக்கின்றார்கள். எனவே நாம் எங்களை நியாயத்தை நாங்கள் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க அங்க செல்கின்ற போது அவர்கள் எங்களை வன்முறைக்கு தள்ளப்பட்டு எங்களை வன்முறையில் ஈடுபடுத்தி அவர்கள் வன்முறையை தூண்டிவிட்டு பிறகு எங்கள் மீதுதான் அவர்கள் வழக்குகளை போடுறதுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள், அரெஸ்ட் பண்றதுக்கு தயாராகின்றார்கள். அப்படியான நிலப்பாடு தான் இங்க நடக்கின்றது. என்னன்னு கேட்டா நாங்கள் அமைதியான வழியில எங்களோட கோரிக்கையை முன்வைக்க சென்றாலும் அவர்கள் முரண்பாடு தொடர்ச்சியான இந்த முரண்பாடுகளை வளர்த்து எங்களை உண்மையாகவே ஒரு நிரந்தரமாகவே இந்த போராட்டத்தை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்றது அவர்களுடைய பெரிய ஒரு அபிலாசையாக இருக்கின்றது. அவர்களுக்குள்ள எங்களோட உறவுகளை நாங்க மீட்கணும், அவரது உரிமைகளை பெறணும் என்றது எங்களுக்கு பெரிய அபிலாசைகளாக இருக்கின்ற போது அவர்கள் இப்படியான ஒரு அடக்குமுறைக்குள்ளதான் இந்த தமிழ் மக்களை இன்று வரை வைத்திருக்க வேண்டும் என்றதுல அவர்கள் பெரிய குறியாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில நாங்கள் இந்த தமிழ் மக்களிடம் ஒட்டுமொத்தமாக எல்லாரிடையும் கேட்கின்றோம். இந்த தொப்புள் கொடி உறவுகள் என்று நாங்கள் இந்திய மக்களை நாங்கள் சொல்கின்ற போது எமது உறவுகளுக்கு இங்க நாங்க ஈழத்தில படுகின்ற வேதனைகளை நீங்க கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் இந்த தமிழ் மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயங்களை செய்கின்றது இந்த இலங்கை காவல்துறையினர் ஏன் இப்படியான அடாவடிகளை செய்து ஒடுக்குகின்றார்கள் என்பதற்காக அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியவர்கள். இங்கு வர முடியாட்டையும் அங்கு நின்றாலும் இவர்களுக்கான ஒரு உண்மையாகவே எப்பையும்
ஒரு ஊடகமானது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு பாதிக்கப்பட்டவர்களைத்தான் எப்பையும் முன்னிறுத்தி அவர்களுக்கான ஒரு நியாயத்தை கேட்பதாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கின்ற போது அந்த ஊடகங்களையும் அந்த நீ சந்திரசேகரம் என்ற கடல் நீ அமைச்சர் அவர்களையும் ஒரு வசைபாடி இருக்கின்றார். ஏனென்று கேட்டால் தாங்கள் அங்க பேசுவதை சொல்லாமல் இங்கு இந்த போராட்டத்தை போராடுவதைத்தான் செய்திகள்ல காட்டுவாங்க. அதே அதே போன்றுதான் இந்த நீதி அமைச்சர் ஒரு சட்ட திட்டத்துக்கு நீதி அமைச்சராக இருக்கின்றவர் நாங்கள் ஊடக வாயிலாக பார்க்கின்ற போதுதான் எங்களுக்கு தெரியும். பிறகு அவர் இந்த போராட்டம் நடக்கின்ற போது இந்த காவல்துறை இப்படி செய்கின்ற போது அவர் அந்த வீடியோவை அவர் தன் கையடக்க தொலைபேசி மூலமாக பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். அப்ப இப்படிப்பட்ட நீதி அமைச்சர் இந்த நாட்டுல இருக்கின்றார். அப்ப உண்மையாகவே இங்கு நாளைக்கு கொன்றால் கூட அவர் வந்து பார்க்க மாட்டார். இதே நடக்குது, இந்த காவல்துறை இப்படி செய்யுது என்று கூட அவர் காவல்துறையை கேட்காது. அவர் அந்த காவல்துறைகள் இவர்களை அடக்க வேண்டும் என்பதுதான் அவற்றை இதா இருக்கும். அங்க ஏதாவது குழப்ப நிலை ஏற்பட்டுருமோ, அம்மாக்கள் எல்லாம் போயிருவார்கள் என்ற ஏக்கத்தோடு தான் அவர் அங்க மிகவும் ஒரு இதாக இருந்தவர் என்றதான் இந்த நேரத்துல உங்கள்ட்ட குறிப்பிடக்கூடியதாக எனக்கு இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு கேள்விகளும் இருக்கு. குறிப்பாக இலங்கையில இருக்கிற தமிழர்கள் தொடர்புல இப்ப பார்க்கிறோம், நாங்கள் செய்திகளை பார்க்கிற போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடை திறப்பு விழாக்கு குவிகிற மக்களோட எண்ணிக்கையோ இல்லதான் அந்த கடை திறப்பு விழாக்கு தென்னிந்தியாவில இருந்து நடிகர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் சுத்த வர சேருகிற கூட்டமோ இப்படி போராடுகிற உங்களுக்கு சேரவில்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் எங்கள் மத்தியில் இன்று வரைக்குமே இருக்கு. மக்கள் ஏன் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு நாட்டை நேசித்தவர்கள், நாட்டுக்காக நின்றவர்கள், கூடவே இருந்தவர்கள், எதுவுமே தெரியாதவர்கள், இப்படியான ஒரு நாட்டினுடைய ஒரு குழந்தைகள்லாம் நாங்கள், ஒரு தமிழர்களாகிய நாங்கள். ஆனால் நீங்கள் மட்டுமே உங்களுக்காக போராடுகிற ஒரு துப்பாக்கிய நிலைமைதான் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தம் பார்க்கின்ற போதெல்லாம் இருக்கு. இது தொடர்புல ஈழத்திலே இருக்கிற மக்களுக்கு, தமிழர்களுக்கு, வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நாங்கள் இந்த வடக்கு கிழக்குல உள்ள தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கின்றோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் வலிகள் நிறைந்து எமது உறவுகளை நான் உண்மையாகவே எனது கணவரை இழந்திருக்கிறேன். அதே போல எத்தனையோ பெண்கள் கணவர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று எத்தனையோ பிள்ளைகளை இழந்த தாய்மார்கள் இன்றைக்கும் வயது முதிர்ந்தும் அவர்கள் ஒரு தங்களுடைய பிள்ளைகள் எங்கே என்ன செய்தார்கள் என்றதை கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். எனவே இந்த களியாட்டங்கள், கல்யாண வீடுகள் என்றெல்லாம் அதுகள் போகாமல் தங்களோட பிள்ளைக்காக ஒரு நேரம் என் மகன் ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுத்து என் மடியில தாளாட்டிட்டு நான் சாவனோ என்ற ஏக்கத்தோடுதான் இந்த ஒவ்வொரு தாயும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது உண்மையாகவே ஒரு பெண்ணாக இருக்கின்றவளுக்கு உண்மையாக பெத்த வயிறு பத்து எரியும் என்று சொல்லுவாங்க. அதே போன்றுதான் ஒவ்வொரு பெண்களும் நினைக்க வேண்டும். இந்த ஆடம்பரத்தை விடுத்து தாய் தந்தை இருந்தால் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நாளைக்கு ஏதோ தந்தையாகுவார்கள். அதே மாதிரி இந்த யுவதிகளும் ஒரு தாயாகத்தான் மாறுவார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கும் அந்த வலி வேதனை வருகின்ற போதுதான் அது விளங்கி கொள்ளுமா? ஏனென்று கேட்டால் எங்களுக்கு உணர்வென்றது ஒன்று இருக்கு. உணர்வு யாருக்கும் செத்து போகவில்லை. அந்த உணர்வு மூலமாக ஏதோ ஒரு உரிமைக்காகத்தான் அவர்களும் போராடி இருந்தார்கள். ஏதோ ஒரு தங்கட வீட்டு தேவைக்காக அவர்கள் போகவில்லை. ஏனென்று கேட்டால் எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு பங்களிப்பை இந்த நாட்டுக்காக செய்தவர்கள் தான் இன்றைக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் என்னத்துக்காக அதை செய்தார்கள் என்றால் நாங்கள் எங்களோட நாட்டில சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த தங்களுடைய அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற உறவுகள் எல்லாருக்குமே சொந்தம். ஏனென்றா ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இனத்துக்காகவும் ஒரு நிலத்துக்காகவும் போராடியவர்கள், எல்லாருக்கும் உரிமைக்காக போராடினவர்கள் எல்லாருக்குமே சொந்தம். எல்லாருக்குமே அவர்கள் பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையிலே அவர்கள் உண்மையாகவே அதை கவனத்துல கொள்ளணும். இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளை நாங்கள் இன்னுமே ஒரு பாதிப்புக்குள்ளாகி அவர்கள் கடுமையாக தாக்கப்படுவதும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுவதும், அவர்கள் உண்மையாகவே வறுமை கோட்டுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் அதை விடுத்து அவர்கள் தன் பிள்ளையை தேர்றதுக்கு எவ்வளவு பாடுபடுகின்றால் அந்த அப்ப அந்த உணர்ந்த உறவுகளாக மாற வேண்டும். இருந்த ஆடம்பர வாழ்க்கை, இந்த வெளிநாட்டு சொகுசு வாழ்க்கை எல்லாம் அதுகளை உண்மையாவே யுத்தத்துக்கு முன்பு இருந்த மக்களின் கூட்டமும் மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு உண்மையாக கஷ்டம் தங்களை தாங்கி தங்களுக்குள்ளேயே ஒரு பரிமாற்றங்கள் உணர்வு பூர்வமாக செயற்பட்ட நடவடிக்கை. அதற்கு பின்பு பார்த்தால் அந்த
என்னன்னு கேட்டா வெளிநாட்டுக்கு ஓடி அந்த அங்க இருக்கின்ற ஆடம்பர வாழ்க்கையையும் அந்த கலாச்சாரத்தையும் அவர்கள் பின்பற்றியதால இந்த வரலாறுகள் அவர்களுக்கு தெரியாம, அதற்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த வரலாறுகள் தெரியாம இருக்கிறதாலதான் எல்லாரையும் நான் ஒட்டுமொத்தமாக செல்ல இல்லை இல்ல. ஆனா ஒரு 10 விதமானவர்களுக்காவது உணர்வு பூர்வமான தண்ட புள்ள இந்த இவர்களுக்கு என்ன நடந்தது என்று இன்றைக்கும் பெரிய ஒரு கேள்வியோட புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்களும் கேட்கின்றார்கள். உங்களை போன்று இந்தியாவில இருக்கின்றவர்களும் கேட்கின்றார்கள், இங்க இலங்கையில இருக்கின்றவர்களும் கேட்கின்றார்கள். அப்படியான ஒரு நடவடிக்கையின் போதும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அணிதிரண்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல நிற்போமாக இருந்தால் எங்களுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு அந்த என்ன இதுக்கு நடந்ததுன்றதுக்காக ஒரு நீதி வழங்கப்படும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் எப்படியும் பெருந்தொகையான மக்கள் திரள்கின்ற போதுதான் எங்களுக்கான உரிமை குரல்களை நாங்கள் உயர்த்தி சொல்கின்ற போதுதான் எங்களுக்கான உரிமை வழங்கப்படும். எனவே நான் இந்த உறவுகளிட வடக்கு கிழக்குல வாழ்கின்ற உறவுகளிட நான் அன்பாக கேட்கின்றேன், இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளை நீங்கள் புறக்கணிக்காதவர்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களை செய்யவில்லை, வேற எதுவும் தேவைக்காக போராட்டம் செய்யவில்லை, தங்களோட பிள்ளைகளுக்காகவும் தனது கணவருக்காகவும் அன்புக்குரியவர்களை தேடுகின்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார். எனவே அவர்கள் ஏன் அவர்களுக்கு நீங்கள் துணை சேர வேண்டும் என்றால் ஒரு வகையில தன்னுக்காகவும் மக்களுக்காகவும் தான் அவர்கள் வகையில அவர் குரல் கொடுத்தபடியா தான் அவற்றை அர்ப்பணிப்புகள் மூலம் தான் அவர்கள் கடத்தப்பட்டார்கள். எனவேதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன், அனைவர் அணிதிரண்டு எமது இந்த உறவுகளுக்காக நீதியை பெற்று ஒரு இனத்தின் விடுதலையை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமாக. இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாகத்தான் இருந்தால் மட்டும்தான் இனப்பிரச்சனை தீர்க்கப்படும். அதன் ஒரு அங்கம்தான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர். அப்போதுதான் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு தீர்வு வரும் என்பதையும் இந்த வடக்கு கிழக்கில உள்ள புலம்பெயர் தேசத்துல உள்ளவர்களுக்கும் நாம் கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுக்க ஒன்று சேருங்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோட இந்த ஊடக வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாமா. இப்போ குறிப்பாக எதிர்வரும் அந்த காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு 30ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு ஒன்று நிகழ்த்துவதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. அது பற்றி கூட நீங்க இந்த இடத்துல இந்த உலகம் எல்லாம் இருக்கிற தமிழர்களுக்கு நீங்க தெரிவிக்கலாம். என்னன்னு கேட்டா, நாங்கள் வடக்கு கிழக்கில இதுவரை காலமும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்களை போராடி வந்திருந்த போதும் நாங்கள் இந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கிலையும் கிழக்கிலையும் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு மாபெரும் போராட்டங்களை தான் வடக்கில் ஒரு இடத்திலும் கிழக்கில் ஒரு இடத்திலையும் செய்து வந்தோம். ஆனால் நீண்ட காலமாக பயணம் போய்கொண்டிருக்கின்றது, எந்த விதமான நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. உள்நாட்டு பொறிமுறையில நீதி கிடைக்கல, சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக எந்தவித நீதியும் கிடைக்கப்பெறாம இருக்கிறதால நாங்க ஒரு சர்வதேச மகாநாட்டை ஒன்று கூட்டி இருக்கின்றோம். அந்த மகாநாடு நூடாகவே நாங்க இந்த சர்வதேச அங்கீகாரத்தை பெற்று இதை இப்படியே ஐக்கிய நாடு சபையிலே கிடப்பில போட விடாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் இதற்கான மூலோபாயங்கள், இந்த நீதியை சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக நீதியை பெறுவதற்கான அவர்களுடைய அனுசரணையையும் அங்கீகாரத்தையும் பெற்று நாங்கள் இந்த நீதியை பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த சர்வதேச மகாநாட்டை கூட்டி இருக்கிறோம். எனவே அதுல நீதிக்கான நீள்பயன் அதாவது 30ஆம் தேதி எதிர்வரும் 30ஆம் தேதி எந்த இடத்துல எத்தனை மணிக்கு இந்த சர்வதேச மாநாடு நிகழப்போகுது, இதுக்கு அனைவரும் கலந்து கொள்ளலாமா, அதை பற்றி சொல்லுங்க. இந்த நீதிக்கான நீள்பயண மகாநாடானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கிலே ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த மகாநாடானது உண்மையாகவே இனப்படுகொலை தூவி வீரசிங்க மண்டபத்துக்கு முன்பு உள்ள இனப்படுகொலை தூவியிலே ஒரு ஊர்தியோடு பேரணியாக வந்துதான் அந்த மகாநாட்டு மண்டபத்துக்குள்ளே. எனவேதான் நாம் சொல்கின்றோம், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அனைவர்களும் இந்த உறவுகளுக்காக கை கொடுக்க வேண்டிய அனைத்து உறவுகளையும் இந்த மகாநாட்டிற்கு கலந்து கொண்டு இதை வலுவாக நாங்கள் செய்வதற்கும் எங்களுடைய சர்வதேச நீதி கோரிக்கையை பலமாக வைப்பதற்கும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த இடத்திலே அனைவரும் அந்த பேரணியோடு கலந்து கொண்டு அந்த மகாநாட்டை மிகவும் வலிமையாக செய்வதற்கு எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஊடக வாயிலாக உங்களுக்கு அதுல கலந்து கொள்வதற்காக நாங்கள் பகிரங்கமாக பொது அழைப்பாக உங்கள் அனைவரிடம் நாங்கள் இதனை பகிர்ந்து கொள்கின்றோம். அனைவரும் அந்த இடத்துக்கு அன்றைய தினம் எங்களுக்காக ஒரு நாளை அர்ப்பணியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றபடியா எல்லாருக்கும் லீவு நாளாக இருக்கும். அந்த இடத்திலே எல்லாரும் ஒன்று கூடுங்கள் என்றுதான் நான் இந்த இடத்திலே உங்களிடம் கூறிக்கொள்கிறேன்.
நிச்சயமா ஆமா. இப்ப இந்த இடத்துல நீங்க உலகமெல்லாம் இருக்கிற தமிழர்களின் குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகளும் எங்களுக்காக அழுத்தங்களை மேற்கொள்ளுங்கள். எங்களுக்கான நியாயாதிக்கத்தை வாங்கி தருவதற்கான சில அழுத்தங்களை கொடுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த நேரத்துல குறிப்பாக தற்போது இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்திலிருந்து உங்களுடைய வேண்டுகோள் அல்லது உங்களுடைய ரிக்வஸ்ட் அப்படின்றது என்ன? என்னன்னு கேட்டா ஒரு தமிழ் மகனாக முதலமைச்சரா வந்திருக்கின்றவர் ஏனென்றால் அவர் திரையுலகின் பிரபல்யமாக இருந்தால் இப்போது அரசியலில ஒரு இடத்தை பிடிச்சு இந்த தமிழ் மக்களுக்கு இந்த இடத்திலேயாவது தான் வந்திருக்கின்ற காலத்திலேயாவது இந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையே அவருக்கு தெரியும் என்ற தெரியாத ஒருவரும் இருக்கா இந்த உலகத்தில். எனவேதான் இந்த உறவுகள் இன்று வரை நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த வேளையிலே அந்த மகாநாட்டையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இவ்வளவு நீண்ட காலமாக 17 வருடம் கடந்து எந்த நீதியும் கிடைக்கப்பெறாம இருக்கின்ற அவரும் அவருடைய பாராளுமன்றத்து கூடுகின்ற போது அமைச்சரவையில கூடுகின்ற போது இந்த ஈழ மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான அழுத்தங்களை அங்க கதைக்க வேண்டும் என்பதையும் அதனை உண்மையாகவே அழுத்த திருத்தமாக எங்களுக்கான ஒரு தீர்வை கொள்வதற்கு இந்த இந்தியாவும் ஒரு இதாக இருக்க வேணும். ஏனென்று கேட்டால் தொப்புள் கொடி உறவென்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் எங்களுக்கான உண்மையாகவே பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு அரசியல் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் என்ன உடன்படிக்கை இருக்கோ தெரியாது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீங்கள் ஒரு சமிக்கையை காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நாங்களும் இந்த மகாநாட்டு தொடர்பாக இந்தியா வர இருந்த நாங்கள், ஆனா தற்போதைக்கு வர முடியாமல் போய்விட்டது காலம் காணாத போது. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளை எதிர்காலத்தில் நாங்கள் அங்கு வருகின்ற போது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளை நீங்க சந்திக்க வேணும் என்பதையும் அவர்களுக்காக உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கான தேவை நிறைய பாதிக்கப்பட்ட தரப்புகள் இருக்கின்றது. அவர்களுக்கான உங்களால் இயன்ற பங்களிப்புகளையும் உதவிகளையும் செய்து அவர்களுக்கான நீதியை நீங்க நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய இந்த காலத்துல அதை சரியான முறையில செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்துல உங்களுடைய இந்த கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா ஆமா. அதாவது தொடர்ந்து வருகிற காலங்கள்ல உங்களுடைய போராட்டங்கள் அப்படி என்பது தனிய வலி மிகுந்தவர்களினுடைய அந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மக்களால் மட்டும் போராடாம தொடர்ந்து வழக்கு கிழக்குல இருக்கிற மக்களோடு சேர்ந்து இந்த போராட்டங்களுக்கு அவர்களும் வலு சேர்க்க வேண்டும். உலகமெல்லாம் இருக்கிற தமிழ் பேசுகிற உறவுகள் அனைவருமே இந்த போராட்டங்களுக்கு வலு சேர்த்து நீங்கள் கேட்கின்ற அந்த நீதியை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் வேண்டுதலும் கூட. உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனதியான உங்களுடைய உணர்வு ரீதியான இந்த நேர்காணலை நமது தடம் ஊடகத்துக்கு வழங்கியதற்காக ரொம்பவே நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்த தடம் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வானொலி நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் நன்றி.